சித்திரை புத்தாண்டினை வரவேற்கும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் மக்கள் தயாராகி வருகின்றனர். இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடுவதற்காக முழு இலங்கையுமே தயாராகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையிலே ஒரு நாடு என்ற வகையிலே நாங்கள் ஒரு பிரச்சனையிலிருந்து மிக விரைவாக மீண்டெழுந்து எங்களுடைய தமிழ் சிங்கள புத்தாண்டை ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுவது வழமை. அந்த வகையிலே தான் இந்த முறையும் இலங்கையில் இருக்கிற மக்கள் மிகவும் ஒற்றுமையாக தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடுவதற்கு இம்முறையும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தற்பொழுது கொழும்பு புறக்கோட்டையில் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரையிலே மக்கள் ஆர்வமான முறையிலே பொருட்களை கொள்வனவு செய்வதை அவதானிக்க முடிகிறது. நான் நியூஸ் செய்திகளுக்காக ஜெயசுதாஸ், பெனிட்லஸ். கொழும்பு மக்கள் புத்தாண்டை வரவேற்பதற்காக பொருட்கொள்வனவில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. சித்திரை மாதம் இந்த முறை நல்லா இருக்குது, பிரச்சனை சந்தோஷமாக நல்லா இருக்குது. பரவாயில்ல, இப்போ இன்னும் சாமாங்க விலை குறைஞ்சா நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விலைவாசி கொஞ்சம் குறைவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். உலகம் போயிட்டு இருக்கு, நல்லா தான் போகுது. எல்லாரும் கடும் விசேஷமாக தான் சாமான்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது மாதிரி நேற்று ஒரு க்ரௌட் ஒன்று இருந்துச்சு, இன்றைய கொஞ்சம் சாமான க்ரௌட் ஒன்று இருக்குது. நேற்றுக்கும் வியாபாரம் பிஸ்னஸ் ஒன்று இருந்து நடந்துச்சு. நல்ல உரிய கால அட்டவணைக்கு மேலதிகமாக சுமார் 1500 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. தேவை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் சேவையில் ஈடுபடுத்துவதற்காக கொழும்பை அண்மித்த டிப்போக்களில் 50 பஸ்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை குறிப்பிட்டுள்ளது. சொந்த ஊரை நோக்கி செல்வதற்காக பெருமளவிலானோர் இன்றும் புறக்கோட்டை மத்திய பஸ் நிலையத்துக்கு சென்றிருந்தனர். பஸ் பயணச்சீட்டு மோசடிக்கு எதிராக கடுமையாக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டிற்கு கிராமங்களுக்கு செல்பவர்களின் எதிர்பார்ப்புகளை மழுக்கடிக்கும் செயற்பாடுகளில் சிலர் ஈடுபட்டுள்ளனர். 194 பஸ்களில் சோதனை மேற்கொண்ட போது அதில் 16 பஸ்களில் பயண சீட்டிற்கு அதிக தொகை அறவிடப்பட்டுள்ளது. சில பஸ்களில் பயண சீட்டினை விநியோகிக்கவும் இல்லை. 194 பஸ்களில் மாத்திரமே சோதனை முன்னெடுக்கப்பட்டது. நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக தொகை அறவிடுவதற்கு எவ்வித உரிமையும் இல்லை என்பதை பயணிகளிடம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று கட்டாயமான பயணச்சீட்டு வழங்க வேண்டும். இதில் ஏதேனும் பிரச்சனை காணப்படுமாயின் 070475 5600 என்ற இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும். எந்த ஒரு போலீஸ் இலக்கத்திற்கும் தெரிவிக்க முடியும். இதேவேளை புத்தாண்டு காலப்பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்கள் தொடர்பில் தகவல்கள் காணப்படுமாயின் அதனை உடனடியாக போலீசாருக்கு தெரியப்படுத்துவதற்காக விசேட வாட்ஸ்அப் இலக்கம் ஒன்றை போலீசார் அறிமுகப்படுத்தியுள்ளனர். தகவல்களை வழங்குவதற்கான விசேட வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக இந்த விசேட இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 070475 5600 என்ற இலக்கத்திற்கு அறிவியுங்கள். புது வருடம் ஆரம்பிக்க உள்ள நிலையில் போதைப் பொருளை பயன்படுத்தி வாகனத்தை செலுத்துவதாக உங்களுக்கு அறிய கிடைத்தால் எமக்கு அறிவியுங்கள். அவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.